தேர்ஸ்டே நைட் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி நைட்டே போயிருந்தோம். ஏன்னா அண்ணனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அதனால காலைலேருந்து போல. அதனால நைட்டு மட்டும் போயிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு போனோம். போகும்போதே கேக் வாங்கி போயாச்சு. போயிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நைட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரைடே ஈவினிங் போல் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதனால ஷூ சாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போனோம். போயிட்டு ஷூ சாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஸ்நாக் கேட்டாங்க பசங்க. சரி என்ன செய்யலாம் அப்படின்னும் சரி டீ கடை கெஜ்ரா செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 1 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் மைதாக்கு 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். அதையும் அதில் போட்டுட்டு சர்க்கரையில் 3 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு தண்ணியை ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டேன். குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நடுவில் இன்ட்டு போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் உடஞ்சி வரும் கெஜ்ரா. அவ்வளோதான், சூப்பரான கெஜ்ரா ரெடி.